வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபம் நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய துளசி மாடம், அத்தியாயம் 12. சர்மா இறைமுடிமணியை நோக்கி கூறினார். பேராசை, சூதுவாது, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது, இதெல்லாம் முன்னே டவுன் சைடிலே தான் யதேஷ்டமாக இருந்தது. இப்போது நம்மளது மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் அதெல்லாம் வந்தாச்சு. ஏமாற்றி சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்தி பேசவும் ஆரம்பிச்சிட்டா. பண்ணுற தப்புக்களை ஒன்று ஒன்றா நியாயப்படுத்திக்கிறது தான் நாகரிகம்னு நாசுக்கொன்னும் இப்போல்லாம் புது ஃபிலாசபியை வந்தாச்சாக்கும். விஸ்வேஸ்வரன், இன்னைக்கு நீ செய்திருக்கிற இந்த உதவிக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. என்னை விட அதிக வாடகை, அதிக முன்பணம் எல்லாம் தரேன்னு விடாக்கண்டன் ஒருத்தன் போட்டிக்கு வந்தும் நீ அந்த மனையை எனக்கே வாடகைக்கு விட்டுருக்க. இடமோ ஆத்திகர்கள் நிறைந்த மடத்துக்கு சொந்தமான அக்ரஹாரத்துக்கு நடுவில் இருப்பது. நானோ ஊரறிந்த நாத்திகன், சுயமரியாதைக்காரன். அப்படி இருந்தும் நீ அந்த இடத்தை முதல்ல சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எனக்கு விட்டுருக்க. நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடலை தேசிகாமணி. நியாயம் எதுவோ அதை தான் செஞ்சிருக்கேன். அப்படி இல்லைப்பா, இது நிஜமாகவே பெரிய காரியம்தான். இந்த அக்ரஹாரத்து 3 தெருவுகளிலும் நான் யாரையும் பெருசாக மதிக்கிறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் உன்னை மதிக்காமல் இருக்கவும் என்னால் முடியலை. மிகவும் நெருங்கிய சிநேகிதரான இறைமுடிமணியே திடீரென்று நேருக்கு நேர் தன்னை புகழத் தொடங்கவே சர்மா திக்குமுக்காடி போனார். கூச்சத்தோடு சொன்னார், நமக்குள்ளே 3ஆம் மனுஷன் மாதிரி இப்படி புகழ்ந்துக்கிறது நல்லா இல்லை. நிஜத்தை தானே சொல்கிறேன். ஒரு நிஜம் மனுஷனை தலை கடந்து வீங்கி போக செய்யும்படியானதா இருக்குமானா அதை சொல்லாமல் உள்ளேயே அந்தரங்கமாக மனசில் வச்சுன்றது இன்னும் சிரேஷ்டம். நல்லது செய்கிற யோக்கியனை உடனே புகழ்ந்துடணும் பாரு ஐயா. அப்படிப்பட்டவங்களை கொஞ்சம் முரட்டு வார்த்தைகளாக பொறுக்கி எடுத்து போட்டு சொல்லி கூட புகழலாம் பாரு. அதனாலே தான் புகழுக்காக நல்லது செய்கிறவாளுனும் புகழை எதிர்பார்த்து நல்லது செய்கிறவாளுனும் புகழுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு நல்லது செய்கிறவாளுனும் பல புது புது பிரிவுகள் இப்பெல்லாம் ஜனங்கள் மத்தியிலே உண்டாயின்றிருக்கு. ஒரு புஷ்பம் அபார வாசனையோடு இருக்கலாம். ஆனால் அந்த வாசனை அதை மோந்து பார்க்குறவா எல்லாருக்கும் மட்டும் புரிஞ்சாலே போகிறோம். தான் இத்தனை வாசனைன்னு அந்த புஷ்பத்துக்கே புரியணும்னு அவசியமில்லை தேசிகாமணி. சாஸ்திரங்களிலே மதுபான பிரியனா வெறியோடவும் தாகத்தோடவும் அதை தவிர்க்க தேடி அலையிறவனோடு ஒப்பிட்டுத்தான் புகழையும் சூஸ்திரத்தையும் வலியுடைய தேடி அலையிறதை சொல்லியிருக்கா. புகழும் ஒரு விதமான மதுபானம்தான் தேசிகாமணி. தாம் சொல்லி விடை பெற்றுக்கொண்டு புறப்பட கருதிய இறைமுடிமணி பேச்சை உடனே வேறு விஷயத்துக்கு மாற்றினார். நம்ம தம்பியோடு வந்திருக்கேன் ஃப்ரெஞ்சுக்காரி. அது தங்கமான பொண்ணாக தெரியுது. தமிழ் நல்லா பேசுதே. நீ இங்கேருந்து எந்திரிச்சு போகிறவரை உனக்கு முன்னாலே உட்காரவே இல்லைப்பா அந்த பொண்ணு. உன் மேலே நல்ல மரியாதைப்பா அதுக்கு. அது மட்டுமல்ல, நல்ல படிப்புள்ளவள், புத்திசாலி. ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு இத்தனை அருமையாக தமிழ் பேசுறது அபூர்வமான விஷயம்ப்பா. உனக்கு ஆட்சேபனை இல்லாட்டி நான் கூட அவங்களுக்கு நம்ம படிப்பகத்திலே ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி வரவேற்பு கொடுத்து பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன். தம்பி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. அழகு, அறிவு, இங்கீதம் 3மாக சேர்ந்து அமையிற வாழ்க்கை துணை கிடைக்கிறது பெரிய காரியம். வாழ்க்கை துணையா இல்லையானே இனிமேல் தான் முடிவாகணும். சர்மா சிரித்தபடி தான் இதை சொன்னார். ஆனால் இறைமுடிமணி விடவில்லை. அப்போதே சாடத் தொடங்கிவிட்டார். ஒருத்தர் தன் துணையை பற்றி முடிவு பண்ணிக்கிறதுக்கு மற்றவங்க யாருப்பா வேணும்? நடைமுறை உலகத்திலே மற்றவங்க அபிப்பிராயமும் வேண்டியதாக இருக்கே. அப்பா, அம்மா, ஊர், உலகம் எல்லோரையும் எதிர்பார்த்து தானே இங்கே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. குழந்தைங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும்ப்பா. சாதி, சம்பிரதாயம், குலம், கோத்திரம்னு நீ அவங்க வாழ்க்கையை அழிச்சிடப்படாது. பார்க்கலாம். அப்புறம் சரி, நான் வரேன்ப்பா. அந்த பொண்ணுக்கிட்டவும் தம்பிக்கிட்டவும் சொல்லிடு. அப்புறம் பார்க்கிறேன். நம்ம புனித அந்தோனியார் ஸ்கூல் டீச்சர் மலர்கொடி விஷயமாக சீமாவையரை கொஞ்சம் கண்டிச்சு வை, மறந்துடாதே என்று கூறி விடை பெற்று கொண்டு போனார் இறைமுடிமணி. இறைமுடிமணியின் தலை தீர்ப்பத்தில்
மேற்கு பக்கம் மறைந்ததுமே அகமத் அலிபாய் சீமாவையரோடு தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டார் சர்மா. வீட்டுக்குள்ளே போக எழுந்திருந்தவர் அவர்கள் வருவதை பார்த்தது மீண்டும் திண்ணையிலே உட்கார்ந்தார். படியேறி வந்த அவர்கள் பேச்சை தொடங்குவதற்கு முன் சர்மாவே தொடங்கிவிட்டார். என்ன பாய், நான் தான் சொல்லி அனுப்பி இருந்தேனே, இதுக்குள்ளே அவளை போய் ஏன் சிரமப்படுத்தினேன்? இல்லைங்க, நம்ம ஐயாவே வந்துடுறேன்னு புறப்பட்டு கூட வந்துட்டாங்க. உட்கார்க சீமாவையர்வாள், இதுக்காக நீங்கள் சிரமப்பட்டு இத்தனை தூரம் வந்தே இருக்க வேண்டாம். சீமாவையர் வெற்றிலை பெட்டியையும் பிரம்பையும் முதலில் திண்ணையில் வைத்துவிட்டு அப்புறம் உட்கார்ந்தார். வர வேண்டாம்னு தான் பார்த்தேன், மனசு கேட்கலை. மடத்து சொத்து நல்ல மனுஷனுக்கு பிரயோஜனப்படணும், மடத்துக்கும் பிரயோஜனப்படணும். வாஸ்தவம், அதில் சந்தேகம் என்ன? இரண்டாவது அபிப்பிராயத்துக்கே இடமில்லாத விஷயம் அது. பேசுறது என்னவோ தேனொழுக பேசிடுறேன், ஆனால் காரியத்திலே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேலே. அவர் சொற்படி கேளாமல் முந்தைய நாள் ஸ்ரீ மடத்து நிலங்களை குத்தகைக்கு விடுவதைத்தான் ஒத்தி போட்டு தள்ளி வைத்த கோபமும் ஸ்ரீமாவையருக்குள் சேர்ந்திருக்கிறது என்று இப்போது சர்மாவுக்கு புரிந்தது. தேழுத்திணையில் வீட்டு வாசலில் மூன்றாம் மனிதரான அகமத் அலி பாயையும் வைத்துக்கொண்டு ஸ்ரீமாவையரோடு குறைந்தபட்சம் ஒரு வாக்குவாதத்துக்கோ அதிகபட்சம் சண்டைக்கோ சர்மா தயாராக இல்லை. அவருடைய பண்பும் பண்பாடும் அனாவசியமாக இறைந்து கோப்பாடு போட முடியாதபடி அவர் மனத்தில் பக்குவத்தையும் அடக்கத்தையும் மெருகேற்றிருந்தன. காது சற்று மந்தமான தன் மனைவி காமாட்சி அம்மாளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக இறைந்து பேசும் சமயங்களில் கூட அதற்காக கூச்சப்பட்டு கொண்டே தான் அப்படி செய்வார் அவர். சீமாவையரை போல் அட்டகாசமாக பேச அவருக்கு ஒருபோதும் வந்ததில்லை. கூடியவரை சுமூகமாக பேசி சீமாவையரை இப்போது அனுப்பி வைக்க விரும்பினார் சர்மா. சாயங்காலமாக இருந்தது. விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வீட்டு திண்ணையில் சண்டை சத்தம் வேண்டாம் என்று எண்ணியவராய், இப்போ நான் என்ன பண்ணுங்கிறேன்? எனக்கு நாழியாச்சு. சந்தியாவந்தனத்துக்கு ஆத்தங்கரைக்கு புறப்படணும். உங்களுக்கும் ஏகப்பட்ட ஜோலி இருக்கும். பெரிய மனுஷாலை நான் ரொம்ப காக்க வைக்கப்படாது. வந்த காரியத்தை சொல்லுங்கோ என்றார் சர்மா. மறுபடியும் நான் சொல்லணுமா? ஓய், அதான் அப்போவே லெட்ரு எழுதி கொடுத்து அனுப்பிச்சினே. நம்ம பாய்க்கு அந்த வடக்கு திரை இடத்தை விடணும். சரி, பாயோ நீங்களோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கோ. அதை அப்படியே மேலே மடத்துக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து பதில் வந்ததும் சொல்கிறேன். நான் முன்னாலே கொடுத்து அனுப்பின லெட்டரை அனுப்பினாலே போகிறோம். ஷர்மா மறுபடியும் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்துவிட்டு, ஸ்ரீமாவையர்வாள், இதில் தேதி போடலை, தேதி போட்டு கொடுத்துட்டு போங்கோ என்று அவரிடமே திருப்பி நீட்டினார். வீட்டுக்குள்ளே இருந்து யாரோ சந்தியா கால விளக்கு ஏற்றி வரும் ஒளி இடைக்கழியிலிருந்து படர்ந்தது. ஷர்மா வீட்டின் இடைக்கழியை பார்த்தார். அவரே எதிர்பாராதபடி கமலி கையில் விளக்கோடு வந்து அதை விரையில் வைத்துவிட்டு போனாள். ஒரு ஸ்வர்ண தீபம் இன்னொரு வெறும் தீபத்தோடு வந்து போனதை ஸ்ரீமாவையரும் அகமத் அலியும் கூட பார்த்தனர். யாரு புதுசாக இருக்கே, இங்கே வந்திருக்கா? யூரோப்பியன் மாதிரினா இருக்கே. ஆமாம், எனக்கு நாழியாருது. சந்தியாவந்தனத்துக்கு போயாகணும். தேதி போட்டு கொடுங்க. சீமாவையர் தேதியை போட்டு கடிதத்தை ஷர்மாவிடம் திருப்பி கொடுத்தார். சரி, பதில் வந்ததும் நானே சொல்லி அனுப்புகிறேன். நமஸ்காரம் என்று அவர்களுக்கு பெரிதாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு எழுந்திருந்தார் ஷர்மா. சீமாவையரும் அகமத் அலியும் புறப்பட்டார்கள். ஷர்மா உள்ளே சென்றபோது கமலி விளக்குடன் வந்து போனது பற்றிய அவர் சிந்தனை இருந்தது. அந்த காட்சி பல சமஸ்கிருத காவியங்களை படித்து படித்து நயம் சேர்ந்திருந்த அவர் மனத்தில் சிறிய தீபத்துடன் ஒரு சுவர்ண தீபம் உயிரோடு நடந்து வந்து திரும்பி சென்றது போல் தோன்றினாலும் அது எப்படி நேர்ந்தது? அவளாக விளக்கேற்றி கொண்டு வந்தாளா? யாராவது சொல்லி அப்படி செய்தாளா? வெறும் வாயையே மெல்லுகிற சீமாவையர் வாய்க்கு அவள் கெடுத்த மாதிரியாக பண்ணிவிட்டாளே என்று சிறு தயக்கமும் கூடவே இருந்தது. கமலி என்ற பிரெஞ்சு யுவதி தன் மகன் ரவியுடன் வந்து தங்கியிருப்பதை பிறர் அறியாமல் வைத்திருப்பதென்பது அந்த சிறிய கிராமத்தில் இயலாத காரியம் என்பதையும் அச்செய்தி தானாகவே அதற்குள் கிராமத்திலும் சுற்றுப்புறங்களிலும் பரவியிருக்கும் என்பதையும் அவர் உணர்ந்திருந்தாலும் அயோக்கியனான சீமாவையரின் முன்னிலையில் கமலி இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டாளே என்ற ஒரு சிறிய கலக்கமும் உள்ளூர இருக்கத்தான் செய்தது.
தன் மகனுடன் ஒரு பிரெஞ்சு பெண் வந்திருக்கிறாள் என்பது அதுவரை ஸ்ரீமாவையருக்கு தெரியாமல் இருக்கவும் நியாயமில்லை. முன்பே தெரிந்திருப்பதை உள்ளேயே வைத்து கொண்டு அப்போது தான் புதிதாக தெரிந்து கொண்டு விசாரிப்பது போல் வியந்து விசாரித்த ஸ்ரீமாவையரின் குள்ளநரி தந்திரம்தான் அவருக்கு எரிச்சலூட்டியது. கடிதங்கள், மடத்து விவரங்கள் அடங்கிய நோட்டு புத்தகம் எல்லாவற்றையும் அதற்கென்று இருந்த மரப்பெட்டியில் கொண்டு போய் வைத்துவிட்டு சமையல் அறையில் எட்டி பார்த்தபோது புதிர் தானாக விடுபட்டது. உள்ளே தோசைக்கு மாவரைத்து கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் அவரை கேட்டாள். ஏனா, வாசல்லே யாரோ புருஷால் வந்து கொண்டிருந்த மாதிரி காதில் விழுந்ததே. பாருவை விளக்கேற்றி திண்ணை பிறையிலே வையின்னு குரல் கொடுத்தேனே, செஞ்சாலோ? சனியன், இங்கே இருந்து எத்தனை தடவை நான் கத்துறது, எத்தனை தடவை தான் கத்துறது? சேரன் சேலேன்னு ஒரு வார்த்தை பதில் சொல்லப்படாதோ? பெண்கள் 2 எழுத்து படிச்சுட்டாலே பிடிப்படாமல் தலை கடத்து போயிடுறதுகள் இந்த நாளிலே. இங்கே பாரு, எங்கே இருக்கா? அவள் இன்னும் வரவே இல்லையே என்று வாய் நுனி வரை வந்துவிட்டது சர்மாவுக்கு. ஆனால் அதை சொல்லாமல் விளக்கேற்றி வச்சாச்சு. வாசல் திண்ணை பிறையிலே விளக்கேற்றி பார்த்தேன். நீ பாட்டுக்கு கவலைப்படாம உன் கை காரியத்தை பார் என்று வேறு வார்த்தைகளை சொல்லி சமாளித்தார் சர்மா. கமலிதான் அதை செய்தாள் என்று காமாட்சி அம்மாளிடம் சொல்லி அப்போது கமலியை வம்பிலே மாட்ட வைக்க விருப்பமில்லை அவருக்கு. நல்ல வேளையாக அப்போது கமலியும் அங்கே இல்லை, மாடிக்கு போயிருந்தாள். ரவியையும் தன்னோடு ஆற்றங்கரைக்கு அழைத்து போக கருதி மாடிக்கு போகும் படிக்கட்டில் 4-5 படிகள் ஏறி அவன் பேரை சொல்லி கூப்பிட்டார் அவர். அவர் இல்லை. 4-5 வீடுகள் தள்ளி இதே தெருவில் யாரோ பழைய சிநேகிதரை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் என்று போயிருக்கிறார் என்று கமலி மாடியிலிருந்து எட்டி பார்த்து சர்மாவுக்கு பதில் சொன்னாள். சொல்லியதோடு நிற்காமல், ஏன், ஏதாவது செய்யணுமா? நான் செய்கிறேன் சொல்லுங்களேன் என்றும் தானே முன் வந்தாள். ஒன்றுமில்லம்மா, நீ ஏதோ படிச்சுருக்கே போலிருக்கே, படி என்று அவளுக்கு பதில் கூறிவிட்டு புறப்பட்டார் சர்மா. முதலில் அவளை நீங்கள் என்றுதான் விழிக்க நினைத்தார் அவர். அப்புறம் அது மிகவும் செயற்கையான காரியம் என்று அவருக்கே தோன்றியது. கிராமத்தில் இளம் பெண்களையும் அவருக்கு மருமகள் ஆகிற முறைக்கு வயதுள்ள பெண்களையும் 2-3 குழந்தைகளுக்கு தாயாகி விட்ட ஆனால் அவரை விட பாலியமான பெண்களையும் நீ என்று பேசித்தான் அவருக்கு பழக்கம். திடீரென்று அதே வயதுள்ள ஓர் அந்நிய தேசத்து பெண்ணை மட்டும் நீங்கள் என்று அழைக்க வரவில்லை. காரணம், அவருடைய உள்மனமோ அந்தரங்கமோ அவளை அந்நியமாக எண்ணவில்லை. அவள் தனது அழகிய கம்பீரமான தோற்றத்தால் ரயிலிலிருந்து இறங்கிய முதல் கணமே இந்திய முறைப்படி அவருடைய கால்களை தொழுத பண்பால் விசாலமான அறிவு நுணுக்கத்தால் அவரை முக்கால்வசி மனமிளக செய்திருந்தாள். காமாட்சி அம்மாள் இருந்த இடத்திலிருந்தபடியே மாவரைத்து கொண்டு பாருவை கூப்பிட்டு விளக்கேற்றும்படி இறைந்த சொற்களை கேட்டு கமலி தானே வந்து விளக்கேற்றி வாசல் திண்ணை பிறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு போன இங்கிதம் அவரை உள்ளேயே நினைந்து பூரிக்க செய்தது. அந்த இனிய பூரிப்பில் சிறுமுள்ளாக உறுத்திய ஒரே ஒரு குறை, அவள் விளக்கேற்றி கொண்டு திண்ணைக்கு வரும்போது ஸ்ரீமாவையர் திண்ணையில் இருந்ததும் அவளை பற்றி விசாரித்ததும் தான். இறைமுடிமணி சென்றவுடன் ஸ்ரீமாவையர் அகமத் அலியோடு வந்ததற்கும் மடத்து குமாஸ்தாதான் காரணமாயிருக்கும் என்று சர்மாவால் அனுமானித்து கொள்ள முடிந்தது. நேரே போய் ஸ்ரீமாவையரிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு தான் அவன் போயிருப்பான் என்று அவருக்கு பட்டது. வடக்கு திருவணையை இறைமுடிமணிக்கு பேசிவிட்டாயிற்று என்று தெரிந்தும் அதை வெளிப்படையாக காட்டி கொள்ளாமல் ஸ்ரீமாவையர் தன்னிடம் தகராறுக்கு வந்ததை தாம் நாசுக்காக சமாளித்து விட்டதாக சர்மா எண்ணிக்கொண்டார். ஸ்ரீமாவையரின் கடிதத்தை மடத்துக்கு அனுப்பி வைத்து விவரம் எழுதினால் ஏற்கனவே ஒருவருக்கு வாக்களித்தபடி வடக்கு திருமணையை வாடகைக்கு விட்டாயிற்று. எனவே ஸ்ரீமடத்தின் முந்திய முத்திரதிகாரியும் சிஷியரும் ஆகிய தங்கள் சிபார்சை ஏற்க இயலாததற்கு மன்னிக்கவும் என்று மடத்திலிருந்த ஸ்ரீமாவிற்கு பதில் வந்துவிடும். அந்த பதிலை அப்படியே ஸ்ரீமாவிற்கு காண்பித்து விடலாம். இதனால் நமக்கும் அவருக்கும் நேரடியாக விரோதம் எதுவும் வராது என்றே எண்ணிக்கொண்டிருந்தார் சர்மா. இணையற்ற சாஸ்திர ஞானமும் பாண்டித்யமும் அவருக்கு அளித்திருந்த சகிருதி பாங்கு
யாரோடும் பூசலும் போற்றியும் சண்டையும் சச்சரவும் இட முடியாதபடி அவரை செய்திருந்தன. பிறரையும் பிறவற்றையும் துன்புறுத்தவோ கொல்லவோ கூடாது என்ற சாதாரண சன்மார்க்கத்திற்கும் ஒரு படி மேலே போய் பிறர் மனம் புண்படும்படி பேசவும் சச்சரவிடவும் கூட செய்யாத உன்னதமான சன்மார்க்கத்தை வாழ்வில் அவர் கடைபிடித்து வந்த காரணத்தால் சீமாவையரோடும் கூட தகராறு வைத்து கொள்ள அவர் விரும்பவில்லை. சந்தியாவந்தனுக்காக ஆற்றில் படித்துறையில் அவர் இறங்கின போது யாரோ உள்ளூர் வைதிகர்கள் 2-3 பேர் ஏற்கனவே ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜபம் முடிந்தவர்கள் அருகே வந்து வில்லை வந்திருக்கானாமே என்று அவரிடம் விசாரித்தார்கள். முதல் கேள்விக்கு அவரது பதில் கிடைத்ததுமே சிறிது தயக்கத்துடன், அவன் கூட இன்னும் வேற யாரோ வந்திருக்காப்புல இருக்கே என்று சந்தேகத்தோடு கூடிய அடுத்த கேள்வி பிறந்தது. ஆமாம் என்பதற்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூடவோ குறைவோ செய்யாமல் தயக்கத்தோடு கூடிய அந்த 2வது கேள்விக்கு கத்தரித்தது போல் பதில் சொல்லியிருந்தார் சர்மா. அவர் பதில் சொல்லிய விதமே அதை பற்றி அவர்கள் மேலே எதுவும் கேட்க விடாதபடி செய்தது. சர்மா ஆற்றிலிருந்து வீடு திரும்ப கிளம்பிய போது நன்றாக இருட்டிவிட்டது. சிவன் கோயில் மணியோசி அந்த அழகிய சிற்றூரின் சாயங்கால மௌனத்தை புனித வனப்போடு கலைத்து விட்டு கொண்டிருந்தது. கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு அப்புறம்தான் வீடு சென்றார் அவர். கோவிலிலும் நடுவழியிலும் பல சந்திப்புகள், பல வழக்கமான கேள்விகள், சலிப்பில்லாத வழக்கமான அளவான ஒரே மாதிரியான பதில்கள். தெருவிலிருந்து வீட்டு படியேறி உள்ளே சென்றபோது இடக்கையிலேயே காமாட்சி அம்மாள் எதற்கோ கூடத்தில் இறைந்து கொண்டிருப்பது அவருக்கு கேட்டது. பாருவும் கமலியும் கூடத்தில் காமாட்சி அம்மாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். ரவி இன்னும் வீடு திரும்பவில்லை போலிருக்கிறது. சர்மா உள்ளே வருவதைக் கண்டு இரைச்சல் நின்று போய் ஒரு தற்காலிக அமைதி கவிழ்ந்தது. ஏதோ ஒரு சிறிய மனசாப்திக்குரிய மௌன மூட்டம் அந்த கூடத்தில் அப்போது நிலவி கொண்டிருந்தது. சர்மாவை பார்த்ததும், நீங்களே சொல்லுங்க, இது நல்லாவா இருக்கு என்று காமாட்சி அம்மாள் கேட்க தொடங்கி அதை விவரித்த போது தாம் நாசுக்காக சமாளித்து விட்டதாக நினைத்து கொண்டு புறப்பட்டு போயிருந்த ஒரு விஷயம் இப்போது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டு சிறியதொரு சண்டையாய் தலையெடுக்க இருப்பது அவருக்கே புரிந்தது.